வணக்கம். நம்ம கடைசியா பார்த்த வீடியோல பிபியோட பொண்ணு நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரிங்க முடிச்சானா முடிக்கலையான்னு தெரியல. அதுக்குள்ள அட்டாக் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நியாயமா சண்டை போடுற மாதிரி, வா நம்ம ஒத்தையா சண்டை போடலாம். வேண்டாம், சூப் வரை யூஸ் பண்ண வேண்டாம், வெறும் கத்தியை வச்சு, அதாவது நம்ம ஆய்ச்சி சண்டை போடலாம். நான் என் கத்தி, நீ உன்னோட ஈட்டி, சண்டை போடுவோமா அப்படின்னு கேட்குறா. இது சத்தியமா பார்த்தா நான் இல்லாத ஒரு விஷயம். ஏன் நம்ம ஹீரோ அந்த ரிங்கை யூஸ் பண்றதுக்கு அப்சர்வ் பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா அவன் சோல்பர் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கும். பத்தாவதுக்கு அதுக்கு முன்னாடி அந்த 3 செட்டும் சண்டையும் போட்டிருக்கான். வேற அந்த ரீசனால அவன் சோல் பவரும் கம்மியா இருக்கும். ஸோ அவன் சோல் டேமேஜ் ஆயிருக்கு, சோல் பவர் கம்மியா இருக்கு. ஃபுல்லா பக்காவா அப்சர்வ் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி ரிங்கை ஒன்றும் ஆட் பண்ணவே இல்லை. இந்த நிலைமையில சண்டை கூப்பிடுறது நான் இல்லாத செயல். என்னதான் சோல் பவரை யூஸ் பண்ணலனாலும் சண்டை போட்டுட்டு பிசிக்கல் பவர் வேணும். அந்த பிசிக்கல் பவர் கூட கம்மி இருக்க ஹீரோ கூட இதுதான் நியாயம் அப்படின்னு சண்டைக்கு கூப்பிடுறா. நம்ம ஹீரோ வேற வழி இல்லை. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற நிலைமையில அவ சண்டை கூப்பிடாம சண்டை போட்டாலும் அவன் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோ மேல அவளை கோவத்துல இருக்கா, பழி வாங்குற எண்ணத்துல இருக்கா. நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும், பொத்துக்கிறான். சண்டே நடக்க ஆரம்பிக்குது. 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை போடும்போது தான் அவளுக்கு ஃபீல் ஆகுது. என்ன விஷயம், நம்ம பிபி, அதாவது இவரோட அம்மா தான் பிபி, அவன் ரேங்க் 99 இருப்பாள் லெவல். ஓகே, அவளாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஜெயிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருப்பா. அதுக்கான ரீசன் அவளுக்கு புரியுது. ஆஹா, இவன் பயங்கர பலசாலி தானிட்டு. ஆனா அப்ப கூட பார்த்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ள இவன் வீக்கா இருக்கான், சோல் பவர் கம்மியா இருக்கு, பிசிக்கல் டேமேஜ் ஆகியிருக்கு, இப்ப கூட இவ்வளவு பலசாலியா இருக்கானே நினைக்கல. அதாவது அவளுக்கு இப்ப கூட பார்த்தீங்கன்னா அவன் நியாயமா சண்டை போட்டுட்டு இருக்கான்றதுதான் அவன் எண்ணம். போட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவரோட கத்தி ஹேண்டில் இருந்து உருவுறா. பார்த்தா அந்த ஹேண்டிலுக்குள்ள இன்னொரு கத்தி இருக்கு. ஸோ இது சிங்கிள் ஸ்வேர்டு இல்லை, இது டபுள் ஸ்வேர்டு போல. 2 கத்தியும் எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ ஸ்டாப்பை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் சண்டை டஃபாக போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முடியாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சண்டை எக்ஸ்டெண்ட் ஆக நம்ம ஹீரோவால ஈடு கொடுக்க முடியல சண்டையில. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்ன விஷயம்னா, நம்ம ஹீரோவால நினைச்சா ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அவளை ஸ்டாப் பண்ண முடியுமா, அவளை டேமேஜ் பண்ண முடியுமா, ஆனால் பண்ண மாட்டேன்னு இருக்கான். ஏன்னா இப்போ பிபி, அதாவது மாஸ்டர் சோல் கிளான் பார்த்தீங்களா, அந்த எம்பிஆர், அதுக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமா பேச்சு நடந்துட்டு இருப்பாங்க. சண்டை போடக்கூடாது, யாரையும் மாற்றிக்கூடாது, நம்ம இப்போதைக்கு சமாதானம் போயிடும் பேசி முடிச்சிருப்பாங்க. இப்போ இவளை அட்டாக் பண்ணி இவளுக்கு எதாவது ஆகி போச்சு அப்படின்னா இதை காரணம் வச்சு சண்டை போட வருவாங்கன்றதால நம்ம ஹீரோ பத்திக்கு என்ன பண்றான்னா சண்டையை இழுப்போம், கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து இவன் என்னென்ன ஸ்கில் வச்சிருக்கா, என்ன திறமை வச்சிருக்கான்னு கத்துப்போம், கண்டிப்பா ஃபியூச்சர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடியாத நிலைமையில கூட பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சோல் பவரையும் அவன் எனர்ஜி கம்மி பண்ணிக்கிட்டு மறைஞ்சி தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கான். தாக்குதல்னா ஸ்ட்ரெயிட்டா அவளை பிசிக்கலா அட்டாக் பண்ணாம சுத்தி உள்ள பொருட்களை மட்டும் அவன் மேல தூக்கி போடுறது மூலமா அவன் எப்படிலாம் அட்டாக் பண்றா, அவட்ட என்ன ஸ்கில் இருக்கு, அவன் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரியே என்னதான் ஃபுல் பவர்ல பக்காவான எனர்ஜில இருந்தாலும் நம்ம டேங்க்ஸன் வந்து ஃபுல் பவரை யூஸ் பண்ணல, பிசிக்கல் டேமேஜ் பண்ணல, பிசிக்கல் அட்டாக் பண்ணலனாலும் இவளால அவன் தூக்கி போடுற பொருட்களை டேமேஜ் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோ ஜெயிப்போன்ற நம்பிக்கை இல்லை. நல்லா பார்த்துங்க, டேங்க்ஸன் இப்போ ரிங் அப்சர்வ் பண்ணதால ஆட்டோமேட்டிக்கா சோல் ரிங் டேமேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. உள்ள இன்னும் பக்காவா செட்டில் ஆகல, ஸ்டேபிள் ஆகல, டேமேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கு சோல் பவர்ல. அது இல்லாமல் சோல் பவரும் கம்மியாக இருக்குது. 10ஆவதுக்கு அவன் சோல் டேமேஜ் ஆகிருக்கு. ஃபிசிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆகிருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் சண்டை போட்டுட்டு இருந்தான் அந்த 3 மிருகங்கிட்டையும். ஸோ அதனால டோட்டலாக எல்லா வகையிலுமே வீக்காக இருக்கான். சோல் பவர், சோல் எனர்ஜி, சோல் ஃபிசிக்கல் எல்லாத்தையும் வீக்காக இருக்கான். இந்த டைமில் கூட இவ ஃபுல் கண்டிஷனில் பக்கா கண்டிஷனில் இருந்தும் ஜெயிக்க முடியல. அந்த டைம் இவன் மனசாட்சி சொல்லுது, அதாவது உள்ள உருவத்தில் உருவம் நம்ம கூட போன டைம் வந்து கார்டினா இருக்குமோ நினச்சுமே அந்த உருவம் பேச ஆரம்பிக்குது. என்ன விஷயம்னா, நீ இப்படி நாயன்னு பார்த்தா வேலைக்காகாது, நீ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஏஞ்சல் இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி நடந்துக்கணும், உனக்கு என்ன வேணுமோ அதை அடையிறதுக்கு என்ன ஒன்றா பண்ணணும் அப்படின்னு சொல்ல முதல்ல இவ சண்டை போடுறதே நியாயமானு எனக்கு தெரியல. நம்ம ஹீரோ பக்காவா வீக்கஸ்ட் கண்டிஷன்ல இருக்கான், அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இதுவே நியாயம் கிடையாது. இதுல இது நியாயம், இதை விட அநியாயம் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்களோ தெரியல. இப்போ நமக்கு பாஸ்ட் ஸ்டோரியை காட்டுறாங்க. என்னன்னா இந்த சொல்லிட்டுருக்காங்களா ஏஞ்சல்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கை காட்டுறாங்க. ஓகே, தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு போன வீடியோவில் அந்த ஏஞ்சலும் பார்த்தீங்கன்னா கூட நம்ம வந்து சீகார்டும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க மனுஷங்களுக்கு. பட் அவங்களுக்குள்ளே கிளாஷ் நடந்திருக்கும். அதாவது மனுஷங்களை எப்படி காப்பாற்றணுன்னுட்டு நம்ம சீகார்டு அவங்களுக்கு அவங்களே காப்பாற்றிகள் திறமை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. பட் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிளாஷ் நடந்ததுக்கும் பார்த்துருப்போம். அந்த ஏஞ்சலுக்கு என்ன விஷயம்னா, நம்ம இப்படியே கல்குலேஷன் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக நம்மளால லெவல் அன்ரீச் பண்ணவே முடியாது. ஏன்,
மனுஷனோட வாழ்க்கையே முடிஞ்சிடும் அதுக்குள்ள. அவ்வளோ நாள் ஆகும் கல்டிவேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு ஷார்ட்கட் இருக்குமான்னு தேடுறா. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபார்பிடன் ஜோன். அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே பயங்கர பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த சீலுக்கு அத்தானியா, அதாவது அந்த மொத்தத்தை கண்ட்ரோல் பண்ண சீலோட இன்சார்ஜா பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி சுருக்கப்பட்டிருக்கு. அந்த கத்தி தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த லெவல் 100+ இல்லை லெவல் 100 இருக்கவங்களோ யாரோ ஒருத்தர் அந்த கத்தியை யூஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல் ஃபார்மேஷன் மூலமா அந்த பவர்ஃபுல் ப்ராசஸ் மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இவன் என்ன பண்றான்னா அந்த கத்தி எடுத்தோம்னா அந்த கத்தி இருக்க பவர் மூலமாவே நம்மளோட கல்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஆசைப்படுற அந்த இம்மோட்டல் நிலைமை கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறா. இதுக்காகவும் அவ போயிட்டா. அப்ப நம்ம சீகார்ட் ஸ்டாப் பண்றாரு. வேண்டாம், நீ பண்றது சரி கிடையாது. ஏன்னா நமக்கு முன்னாடி எப்பயோ வாழ்ந்தாங்க, அவங்களாலே கொல்ல முடியாதுன்றதால தான் இந்த மிருகத்தை சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட பவர்ஃபுல் பர்சனால கொல்ல முடியாதுன்னு சீல் பண்ணப்பட்ட அந்த மிருகங்களை உன்னோட ஆசைக்காக கத்தி எடுத்து ரிலீஸ் பண்ண அப்படின்னா ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க மனுஷங்க இன்னமும் பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிப்பாங்கன்னு சொல்றாரு. ஆனால் அவ அதை கேட்டுக்கிற மாதிரியே தெரியல. அவ கத்தி எடுக்க போக இவர் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ண, அதே மாரி அவ கத்தியை தொட்டுட்டா. இவரும் சரி என்ன பண்ணுற பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்றுட்டாரு. அவளும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த கத்தி எடுக்க அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் கேன்சல் ஆகி அதை சுற்றி இந்த பவர்ஃபுல் மிருகம் எல்லாமே ரிலீஸும் ஆயிடுச்சு. இவ கத்தி எடுத்த உடனே இவன் ஒரு அடுத்த லெவலுக்கு ரீச் ஆன உடனே சீகார்டை பார்த்து, நான் இந்த கத்தி எடுக்கும் போது ஸ்டாப் பண்ணேன், அதாவது நான் கடவுளாகக்கூடாது, நீ ஸ்டாப் பண்ண அந்த ரீசனால நீ எனக்கு எதிரி அப்படின்றா. அவர் நல்லதுதான் பண்ணாரு. சரி, இவ இப்ப எடுத்ததால மிருக ரிசர்ச் பத்தியா அந்த மிருகெல்லாம் கொல்ல போறியான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அவன் என்ன சொல்றான்னா, இப்போ இந்த பவரை வச்சுக்கிட்டு கத்தி எடுத்து போக பவர் ஆயிடுச்சுல்ல, அதை வச்சுக்கிட்டு நான் மக்கள் எல்லாரையும் நான் ஆசைப்பட்ட மாதிரியே காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அதுதான் புரியல. அங்கிருந்து கிளம்பிட்டா, காப்பாத்துல கிளம்பிட்டா. அதாவது மிருகங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு பவரை எடுத்துட்டு கிளம்பிட்டா. இதை இப்போ இருக்க பிபியோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மனசாட்சிக்கல கார்டின்னு சொன்னோம்ல, அது சொல்லிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி அவங்களே பார்த்தனா அவங்க டிசைருக்காக, அதாவது அந்த இம்மோர்டல் ரேஞ்ச் ரீச் பண்ணணுன்ற ஆசைக்காக சீல் பண்ணப்பட்ட மிருகங்களே ரிலீஸ் பண்ணி கத்தி எடுத்தவங்க. ஸோ அதே மாதிரி நீயும் பார்த்தா உன் செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷனுக்காக, அதாவது உன்னோட ஆசைக்காக நீ என்ன பண்ணணும்னா ஹீரோ ஜெயிக்கிறதுக்கு வேற வழியை கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கூட ஹெல்ப் பண்ணு, என் கூட சரி இப்படி டைலாக்லாம் விட்டுக்கிட்டு இருக்க. அவ என்ன சொல்றான்னா, உனக்கு இந்த கதையோட மூல காரணம் புரியல. அதாவது அந்த ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்தாங்கல்ல, அதாவது அந்த ஃபார்மேஷனை உடைச்சி அந்த மிருகங்கள்லாம் வெளியே வந்தாலும் பரவாயில்லை, நம்ம இம்மோர்டல்னு எடுத்தாங்களே கத்தியை, அது அந்த செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் கிடையாதான், அது வேற ஒரு ரீசன் இருக்கு, அது உனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா கத்தி பவர் ரிலீஸ் பண்ண, அது மூலமா பார்த்தீங்கன்னா சுத்தி ஏஞ்சல்ஸ் எல்லாமே சீலா இருக்கும், அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி பாதி இருட்டு பாதி வெளிச்சமா இருந்த அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வெளிச்சமாக ஆட்டோமேட்டிக்காக அதை டேமேஜ் எடுத்து அந்த உருவம் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. இப்போ இவன் மைண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கோல் செட் பண்ணிடுச்சு. அதாவது இவ போகிற வழி சரி, இவ பண்ணுறதும் சரி, இந்த ஜஸ்டிஃபிகேஷன் சரியான உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் பூஸ்ட் கொஞ்சம் அதிகமாகுது. நம்ம ஹீரோவால் அதை ஃபீல் பண்ண முடியுது. இவளோட அந்த காமிங்ஸ் அதிகமாக இருக்குது. அதாவது இவன் என்ன பண்ணுறாலோ அது முழுசாக சரின்னு அவன் நம்பிட்டா. அது மூலமாக அவன் மைண்டு காம் ஆயிடுச்சு. அவள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த டைம் நம்ம ஹீரோக்கு நேரம் சரியில்லை. என்ன விஷயம், இவ்வளோ நேரம் பொறுத்துக்கிட்டு இந்த ரிங்கு இப்போ வேலைக்கு ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஆல்ரெடி ஃபிசிக்கலாக வீக்காக இருக்கிற நம்ம ஹீரோ, சோல் பவர் வீக்காக இருக்கிற ஹீரோக்கு உள்ள அந்த ரிங் ஒன்று ஸ்டெபிளைஸ் ஆகாதால அவன் இதயத்தை டேமேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நம்ம ஹீரோ அந்த ரிங்கை ஒன்றும் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி முடிக்காததால அது டேமேஜ் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ ஃபிசிக்கல் எக்ஸஸ் ஆக இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ கையிலேருந்து ஆயத்தை கீழே விளை வச்சுட்டா. அவன் உடனே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு முடிவும் எடுத்துட்டா. ஆனால் அப்போ அவன் யோசிக்கிறா பார்த்தீங்களா, அந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா யோசிக்கிறான்னா, எப்படியோ ஃபைனலாக நம்ம நியாயமாக அவங்க கூட சண்டை போட்டு நம்ம தான் பலசாலி நிரூபிச்சிட்டோம் அப்படின்னு முடிவெடுக்கிறா. அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறா. அதாவது அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறா. அதுதான் எனக்கு புரியல. அதாவது அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெளியே நடித்தாலும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இது தப்பு, இது சரியில்லைன்ட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிறது கூட அவன் பண்ணது சரி, நம்ம ஹீரோவை நியாயமாக ஜெயிச்சிட்டோம், நம்ம நிரூபிச்சிட்டோம் பவரை, இதுக்கப்புறம் நம்ம காமாக பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டை போய் எடுக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறா. அதுதான் புரியாத விஷயமா இருக்குது. இந்த அளவுக்கு மைண்ட் செட்டு அவன் மனசில் எப்படி பதிஞ்சுதுன்னே புரியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திருப்பியும் அவள் டெஸ்ட்டுக்கு வரா. அந்த டெஸ்ட்டு முடிச்சிட்டா, கடைசி டெஸ்ட்டு முடிச்சிட்டா. மேலே வந்தா அந்த ஏஜென்ட் தான் பார்த்தீங்களா, அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவன் சொல்கிறா என்னன்னா, நீங்கள் ஆசைப்பட்டது, அதாவது யார் பிபியோட பொண்ணு சொல்கிறா அந்த ஏஞ்சல் கிட்ட,
நீங்க எதுக்காக அந்த கத்தி எடுத்தீங்கன்ற ஆசை நிறைய பேருக்கு புரியல. எல்லாருமே நீங்க பவருக்காக ஆசைப்பட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மக்களை காப்பாற்ற தான் எடுத்தீங்கன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அவ சொல்ல எனக்கு புரியல. மக்களை காப்பாத்தவா? கிட்டத்தட்ட அந்த ஏஞ்சல் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு புதுசா ஒரு கிளானே உருவாயிடுச்சு. அதாவது மார்ஷல் சொல்லிட்டவங்களே தெரியும், டெம்பிளா இருந்தது, இப்போ அது எம்பையரா மாறிடுச்சு. அது மாதிரி ஒரு கிளானே உருவாயிடுச்சு. அவங்க தான் பார்த்தீங்கன்னா என்னதான் ராஜாவா இல்லைனாலும் மற்ற ராஜா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய கெட்ட வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நியாயமா வந்து கீழே அடியிலேருந்து வரவங்கள பவர் அதிகமாக இருந்தால் அவங்க கூட சேரலைன்னா அவங்கள கொன்னுடுறாங்க. நம்மளே பார்த்துருப்போம். நம்ம ஹீரோவை டேலண்டாக இருக்கானும் போது உடனே அவன் மார்ஷலில் வந்து சேரணுவாங்க. மார்ஷல் பிளானில் அவன் சேர மாட்டான்னு கூட ட்ரை பண்ணுவாங்க. இது மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க கூட சேரணும்னா அவங்க கொண்டுருவாங்க. இது எந்த வகையில் நியாயம் தெரியல. அந்த அந்த நியாயத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நீ உன்னோட முடிவு எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் நீ தான் வந்து என்னோட பிரதிநிதி அப்படின்னு சொல்ல இவ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ஃபார்முக்கு மாறா. ஆமா, இவ டெஸ்ட் மொத்தத்தையும் முடிச்சுட்டா. அந்த ரீசனால அந்த ஏஞ்சலோட ஃபுல் பவரும் அவளுக்கு கிடைக்குது. கிடைச்ச செகண்டே அவ அந்த லெவலை ரீச் பண்ணிட்டா. அதாவது மேக்ஸிமைஸ் லெவலான 99+ ரீச் பண்றா அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா கரெக்டாக அவன் தெளிவாக இந்த லெவல் தான் ரீச் பண்ணியிருக்கான்ட்டு இன்னும் அதை ஸ்பெசிஃபிக்காக காட்டல. ஆனால் அவளோட பவர் பார்த்தீங்கன்னா கடவுளோட பவருக்கு ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா பிபி வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா அடுத்த லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அவளும் உழந்துட்டா. அவள் மட்டும் உளரல, கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து காமாகி அந்த ரிங்கை மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசிக்கல் சார்ஜ் பார்த்தீங்களா, அதாவது ரிங் அப்சர்வ் பண்ணிட்டு உடனே ஸ்டெபிலைஸ் பண்ணாதால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை டேமேஜும் பண்ணியிருக்கோம். அந்த டேமேஜ் சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னும் பக்காவாக சரி பண்ணி முடிக்கல. இப்போதான் ஓகே ஃபிசிக்கலாக சரி பண்ணிட்டோம். இன்னும் பக்காவாக சோல் பவர் ரிக்கவர் ஆகலை, சோல் ஃபுல்லாக ரிக்கவர் ஆகலை. அப்படி இருந்தும் நம்ம ஹீரோ உணர்ந்துட்டான் அவள் காட் லெவலில் ரீச் பண்ணிட்டான்ட்டு. உடனே இந்த விஷயத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிவிச்சாகணும். ஏன்னா கண்டிப்பாக அவள் கடவுள் பவர் ரீச் பண்ணிட்டா அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே குறி வைப்பா அட்டாக் பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிவெடுக்கிறான். ஆனால் அவன் அதை பண்ணுறதுக்குள்ள, அதாவது இன்ஃபர்மேஷன் பண்ண நினைக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா திரும்பியும் வந்துட்டா எங்க நம்ம ஹீரோ கிட்டேயே. என்ன விஷயத்துக்கு? நீ என் கூட சேரணும் அப்படின்னு வந்து நிக்கிறா. அப்படி இல்லையா நீ இறக்கணும்ன்றா. அடி பாவி, இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஹீரோ ரிங் அப்சர்வ் பண்ணும் போது ஸ்டாப் பண்ணி சண்டை போட்டு அவன் ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணி என்னவோ நியாயமா ஜெயிச்சுட்டு போயிட்டா. இப்போதான் அப்சர்வ் பண்ணி நார்மல் ஒரு கொண்டு வந்திருக்கான். அதுக்குள்ள இப்ப கடல் போராயிட்டு திருப்பி வந்து சொல்றான்னா நீ என் கூட சேரு, அப்படி இல்லையா செத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறா. இப்ப நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறீங்க? சிம்பிளா ஒன்று தான் சொல்றான். என்ன விஷயம்னா, எம்மா நான் இது மாதிரி சொல்லியிருக்கேன், நீ முதல்ல கேட்டேன், அப்பயும் நான் சொன்னேன், இப்பயும் நான் சொல்றேன். என்ன விஷயம்னா, நான் எது மனசாட்சி படி இருக்கோ, எது நியாயமா இருக்கோ அவங்க பக்கம் தான் நிற்பேன். என் உயிருக்கு ஆபத்துன்றதுக்காகலாம் கேட்குற பக்கம்லாம் நிற்க மாட்டேன்னு சொல்ல அடுத்த செகண்ட் அவளுக்கு பயங்கரமான கோவம் வருது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வெளியும் சரி அவளுக்கு உள்ளேயும் சரி அவள் சொல்றது என்ன, அவ தான் நாயம், அவ தான் தர்மம், அவன் பண்றதான் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டான், நான் நாய பக்கம் தான் நிற்பேன்னு சொல்லும் போது தெரிஞ்சு போச்சு என்ன விஷயம், இவ பண்றது அணியாயோன்னுட்டு. அவ மூஞ்சி நேராவே நீ பண்றது தப்பு சொல்லி குத்தி கட்டான் பார்த்தீங்களா. அந்த விஷயம் பயங்கர கோவம் வந்துருச்சு. ஆனால் நம்ம ஹீரோ கொல்றதுக்கு தயாரா இல்லை. என்ன விஷயம் அவளுக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா இதுல த மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங் யாருன்னா நம்ம ஹீரோ தான். அப்படிப்பட்டவனை இலக்க தயாரா இல்லை. எப்படியாவது நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து பவர்ஃபுல் பீயிங்காக மாறிடலாம் சொல்லிட்டு முடிவெடுக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒத்து வலிக்கிற மாதிரியே இல்லை. நம்ம ஹீரோ கேட்குறான் ஒரு கேள்வி, என்னன்னா நீ எதுக்காக இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி என்ன கூட சேர ஆசைப்படுறேன். இப்போ நான் கூட சேர்றேன்ப்பா, இப்போ எனக்கு வீக்காக இருக்கிற பவர் சேர்ந்துட்டேன், எல்லா பவர் ஸ்டெபிலைட் பண்ணிட்டேன், பவர்ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருந்து நான் வெளியே தப்பிச்சு வந்து இல்லை உன்ன கொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, இல்லை நீ அப்படிப்பட்டவன் கிடையாது, நீ ஒரு டைம் ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னா ப்ராமிஸை மீற மாட்டேன், எனக்கு தெரியும் உன்னை பற்றி, அந்த ரீசனால தான் நான் உன்னை கேட்குறேன், என் கூட வந்து சேர்ந்துரு, ஏன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்ட. நம்ம ஹீரோ சொல்லிட்டேன் முதல்ல என்ன சொல்லிட்டான், எம்மா சத்தாலும் சாமனை தவிர எது நியாயமோ அந்த போல தான் நிற்பன்னு சொல்லிட்டான்ல. அந்த விஷயம் என்ன பண்ணுறான்னா, நீ என் கூட சேர்ந்தன்னா உன்னை மட்டும் இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸும் உன் ஃபேமிலி உனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் பத்திரமா பார்த்துப்பேன், அப்படி இல்லைனா அப்படின்னு இருக்கிறா. அதாவது இப்போது நம்ம ஹீரோ மட்டும் மிரட்டல, நம்ம ஹீரோக்கு பிடிச்ச எல்லாருமே கொன்றுவேன்ற மாதிரி ஜாடையாக மிரட்டுறா நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா இவளை சிறப்போடு ஜெயிக்க முடியாது. ஏன் இவ கடவுள் பவர் ரீச் பண்ணிட்டா, கண்ணுக்கு தெரிஞ்சு கிளியர் தெரியுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் சோல்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஃபிசிக்கல் டேமேஜை குறைச்சிக்கலான்னு தவிர இன்னும் ஃபுல் சூப்பர் இன்க்ரீஸ் பண்ணல. இவன் ஃபுல்லாக இன்க்ரீஸே பண்ணியிருந்தா கூட பார்த்தீங்கன்னா இப்போ கடல் பவரை கொண்டு வந்துட்டா. அந்த ரீசனால நம்ம ஹீரோக்கு ஜெயிக்கிறது கஷ்டம். தேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஈட்டியை தூக்கி விசிறி அடிக்கிறான். பயங்கர பவர்ஃபுல் விசிறி அடிக்க அதை ஈஸியாக ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு அதை பிடிக்கும் செஞ்சுட்டா. அவனுக்கே தெரியும் அது பல 1000 கிலோ வெயிட்டுன்னுட்டு. அந்த வெயிட்டையே அசால்ட்டாக பிடிச்சிட்டா. இப்போ அப்போ அவனோட கடவுளோட பவர் இன்க்ரீஸ் ஆனது, அதாவது இம்மோர்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. அதை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ பார்த்து இதெல்லாம் பெரிய அட்டக்கே இல்லைன்னு சொல்ல, அங்கே நம்ம ஹீரோ இல்லை ஆமாம் தேங்க்ஸ் அண்ட்
இந்த அட்டாக்கை யூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சிட்டான். அவன் பயங்கர ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நல்லாவே தெரியும் தேங்க்ஸ் தான் தப்பிச்சு ஓடுறவன் இல்லை ஒன்று. ரெண்டாவது அவனோட ஈட்டி விட்டு கண்டிப்பாக போக மாட்டான். ஏன்னா அவன் இன்னமும் 2 டெஸ்ட் பேலன்ஸ் வச்சிருக்கான். டெஸ்ட்டை முடிக்கிறது கண்டிப்பாக இந்த ஈட்டி தேவை. ஏன்னா இதுதான் வந்து சீகாவோட பவரே. ஸோ அதை விட்டு போக முடியாது. ஸோ அதையும் மீறி அவன் இங்கிருந்து போயிருக்கானா ஒரே ஒரு ரீசனாக தான் இருக்கும், இவன் வேற ஏதோ திட்டம் போடுறான்னுட்டு. அந்த ரீசனால அவனும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அவன் பிபியோட பொண்ணு இந்த கால் லெவலில் ரீச் பண்ணிட்டான்ற விஷயத்த அவன் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும், அதாவது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு முடிவெடுக்கிறான். சென் அவனோட ப்ளூ சில்வர் பிளான்ட் பவரை யூஸ் பண்ணுறான். உங்களுக்கே தெரியும் அவன் பார்த்தீங்கன்னா ப்ளூ சில்வர் பிளான்ட்டோட எம்பரரா மாதிரி இருப்பான். ராஜா கிடையாது, எம்பரர், ராஜாக்கு ராஜா, ராஜா இருப்பான். ஸோ அந்த ரீசனால இந்த கான்டினென்ட் ஃபுல்லாக இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனால் போக முடியும், அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற மாதிரி அவன் பவர் அதிகம். அதை மாதிரி அவன் யூஸ் பண்ணி அவன் கம்யூனிகேஷன் ட்ரை பண்ணுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் ட்ரை பண்ணுறான். ஆனால் என்னதான் கொண்டு போனாலும் அவங்களுக்கு ஃபிசிக்கலாக இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஹீரோவால் எங்கே உணர முடியும், ஆனால் பேசுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த ரீசனால அவங்க அம்மாவை தேடி போகிறான். அதுக்கேற்ற மாதிரி அவங்க அம்மாவை மீட் பண்ணிட்டான். அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டான். அதாவது ஃபிசிக்கலாக போய் அந்த இடத்துல போய் அவன் சொல்லலை, ஏன்னா அதுக்கு ரொம்ப நாள் டைம் ஆகும். இப்போ இருக்கிற நிலைமை அது முடியாது. அதால் ப்ளூ சில்வர் பிளான்ட்டோட செய்தியை சொல்லி கான்டினென்ட் ஃபுல்லாக பரப்புறான். அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ரீச் ஆகிடுச்சு. இது மாதிரி பிபியோட பொண்ணு காட் லெவல் ரீச் பண்ணிட்டான்னுட்டு. அதுக்குள்ளே இங்கே இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தேடி வரா பார்த்தீங்களா, எங்கே ஒழிச்சிட்டு இருக்கான்ட்டு இவளால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இப்போ அவன் சோல் பவரை யூஸ் பண்ணி புதுசு பிளான் மூலமாக பார்த்தீங்கன்னா அவனோட எங்கே இருக்கான்னு தெரியாத அளவுக்கு மறைச்சிக்கிட்டு இருக்கான். அந்த இடமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த புதுசு பிளான்ட் வந்து செடி, ஒரு சின்ன இலை தான், ஆனால் அது மரத்துக்கு சம்மந்தப்பட்ட ரீசனில் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த லேயர் மூலமாக கணக்கு தெரியாது. அதில் அவள் பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மேகமூட்டமாக கலைஞ்சிருக்கிறதையும் கிளியர் பண்ணிட்டா. ப்ளூ சில்வர் பிளான்ட் உருவாக்கம் பார்த்தீங்களா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதையும் எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இப்போ இன்விசிபிளாக இருக்கான். அதாவது அவன் பவரை யூஸ் பண்ணி, அதாவது அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் மூலமாக அந்த பிரெத்து மூலமாக அவன் எங்கே இருக்கான்ட்டு எதிரியால் உணர முடியாத அளவுக்கு அவன் மறைஞ்சிருக்கான். அவளுக்கு தெரியுது. அந்த ரீசனால அவள் பவரை யூஸ் பண்ணி தேடிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ எங்கே இருக்கான்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நான் கடவுள் பவர் ரீச் பண்ணிட்டேன். அந்த ரீசனால நீ கடவுள் பவர் ரீச் பண்ணாத வரைக்கும் உன்னால என்கிட்ட மறைய முடியாது அப்படின்னு அவன் தேடிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கான். முடிஞ்சிருக்கும் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆகணும் எல்லாருக்கும் சொல்லிட்டு பயங்கர ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கான் டைம் எடுத்துக்கிட்டு. அதுக்குள்ளே அவள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே அவள் கடவுள் ரீச் பண்ணிட்டான். ரீசனால ஈஸியாக நம்ம ஹீரோவை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா. நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் வெளியே வந்துட்டான். நம்ம ஹீரோக்கு நல்லா தெரியும் அவள் கடவுள் ரீச் பண்ணிட்டா. நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம், அது கரெக்டாக போச்சா போய் நம்ம ஹீரோ கடை தெரியல இன்னமும். அந்த ரீசனால எப்படியாவது இன்னமும் நேரம் கடத்தணும்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இவ பண்றதுதான் நியாயம், இவ செய்யறதான் நியாயம் நினைக்கிறவ. அதாவது செல்ஃபா பார்த்தீங்கன்னா அவ பண்றதான் நியாயம் நினைக்கிற ஒரு பயங்கரமான ஆளுன்னு தெரியும். அந்த ரீசன் அவன் என்ன பண்றான்னா அவன் பேசுற விதமான விஷயம் ரொம்ப ரொம்ப என்னன்னா, கடவுளான நீ உன் முன்னாடி மனுஷனா இருக்க ஒருத்த நான் கேட்கறேன், ஒரு பெட்டு வைக்கிறேன், அதுக்கு நீ ஒத்துப்பியா? அதாவது நார்மலாக கேட்கல, நம்ம 2 பேரும் ஒரு பெட்டு வச்சுப்பான்னு கேட்கல, நீ கடவுள் நான் மனுஷன், நான் கேட்குறேன் என்கிட்ட பெட்டு வச்சுக்கிற அளவுக்கு உன்னால் தாழ்த்திக்க முடியுமான்னு கேட்க சும்மாவே தலகலம் பிடிச்சவ. இப்போ நம்ம ஹீரோ நம்ம தாழ்த்தி கேட்கலான்னு சொன்ன உடனே ஓகே என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்க, நான் உன் கூட சண்டை போடுறேன், இல்லை நீ என்னை புடி இல்லை தோக்கடி எது ஒன்றா பண்ணு. அதாவது ஒரு ஸ்டிக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எத்தனை 45 மினிட்ஸு, அதுக்குள்ளே நீ என்னை தோக்கடிச்சிட்டு நம்ம பிடிச்சிட்டு அப்படின்னா ஓகே நீ சொல்கிற மாதிரி நான் எல்லாம் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களை பண்ண முடியல அப்படின்னா என்னோட ஆயுதத்தை திருப்பி என்கிட்ட கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீ 3 நாள் டைம் தரணும். 3 நாளுக்கு அப்புறம் நீ எப்பயும் போல் அட்டாக் பண்ணலாம், என்னை கொல்லலாம், என்னவோ ட்ரை பண்ணலாம், ஆனால் 3 நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட அவன் என்ன சொல்கிறான்னா, நீ சொல்கிறது ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஆனால் 2 கண்டிஷனில் 1 மட்டும்தான் ஒத்துப்பேன். அதாவது நீ எனக்கு ஜெயிச்சிட்டால், அதாவது எனக்கு தப்பிச்சுட்டு 40 நிமிஷத்துக்குள்ள அப்படின்னா நான் 3 நாளைக்கு முன்ன எதுவும் பண்ணடா விட்டுறேன். அதுக்கப்புறம் ஒன்று என்ன பண்ணுறேன் அதுக்கு கிடையாது, நான் விட்டுறேன். ஆனால் இந்த ஆயத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஆயத்தை கிட்ட கொடுத்தேன்னா இது மூலமாக நீ பவர் இன்க்ரீஸ் பண்ணிப்ப எனக்கு தெரியும்னு சொல்கிறா. அதாவது இப்போ கடவுள் பவர் ரீச் பண்ணிட்டா, அவள் பவர்ஃபுல் பீடிங் யாருமே இல்லை. அப்படி இருந்து கூட பார்த்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ள என்னன்னா இந்த ஆயத்தை கியூரேட்டை கொடுத்தன்னா ஜஸ்ட் 3 நாளுக்குள்ள கூட இவன் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி நம்மள அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறிடுவானோன்ற பயம் இன்னமும் மனசுக்குள்ள இருக்கு. இதில் வேற நம்ம ஹீரோவை ஜெயிச்சிட்டோம், நம்ம ஹீரோ மட்டும் தோத்துட்டான், இதுக்கப்புறம் அவன் நமக்கு ஈக்குவலே இல்லை அப்படின்ற எண்ணம் வந்ததால தான் அவன் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு முடிச்சுட்டு இந்த எண்ணம் வந்த ரீசனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளோட ஃபைல் டெஸ்ட்டை முடிச்சு கடவுளாக மாறியிருப்பா. அதாவது நம்ம ஹீரோவை ஜெயிக்க முடியாது, நம்ம தான் பவர்ஃபுல் பீயிங் அப்படின்ற எண்ணம் முழுசாலுக்கு வந்திருக்கும், அதுதான் ஜெயிச்சிருப்பா. ஆனால்
கடவுள் ஆனதுக்கு அப்புறம் கூட இப்ப கூட பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த நம்பிக்கையே இன்னும் வரல. உண்மையாவே இன்னமும் பயந்துகிட்டு தான் இருக்கா ஹீரோ கிட்ட, டேங்க்ஸன் கிட்ட இன்னும் பயந்துகிட்டு தான் இருக்கா மனசுக்குள்ள. என்னதான் வீக்கா இருந்தாலும் பவர்ஃபுல்லா பீங்கா மாறிடுவான், நம்ம ஸ்டாப் பண்ணிடுவான்ற பயம் இன்னமும் அவளுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. சரி ஓகே, நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான், தெரிஞ்சு போச்சு, வேற வழி கிடையாது, நம்ம இருக்க நம்ம எல்லாம் கண்டிஷனா ஒத்துக்க முடியாது, நம்ம எப்படியாவது அந்த ஆட்டை போட்டு முடிவு எடுத்துட்டான். அவர் இங்கே ரிலீஸ் பண்ண அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ஃபிசிக்கல் டேமேஜ் கம்மியாக இருக்கிறத தவிர ஒன்றும் பக்கா இருக்கிற அவளை ஹீரோ. ஆனால் அப்படி இருக்கும் போது கூட இப்போ கடல் பவர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம ஹீரோ ரிங் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோவோட காதலியை பற்றி பேசுகிற, அது மூலமா அவன் மனசு உழுக்கணும், அவனை காமன்ஸை குறைக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அதை பற்றி பேசாத, அதை பற்றி பேசுனா நான் வீக் ஆக மாட்டேன், இன்னும் கோவமாயிடுவேன், ஏன்னா அதுக்கான காரணமே உன்னோட மார்ஷல் சோல் டெம்பிள் தான் அப்படின்னு கோவத்தை கொண்டு வரான். சடனாக நம்ம ஹீரோ சுற்றி பார்த்தீங்கன்னா சோல் பவர் மெர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம ஹீரோ எந்த ரிங்கோட பவரையும் யூஸ் பண்ணல, அவளுக்கு புரியல அவன் எந்த ரிங் பவரையும் யூஸ் பண்ணல. ஆனால் அவன் சுற்றி வர சோல் பவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பவரை கையில் கொண்டு அவளை அட்டாக் பண்ண, அந்த அட்டாக் அவள் ஸ்டாப் பண்ணுறா. ஆனாலும் அந்த அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்றது அவளுக்கு தெரியுது. ஆனா இது என்ன அட்டாக்னு அவளுக்கு புரியல, அவளுக்கு தெரியாது. என்ன விஷயம், நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே ப்ளூஸ் வில் பிளான்ட்டோட எம்பரர். அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ளூஸ் வில் பண்ண பவரை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும் அவனால, எங்க இருந்தாலும்ன்றதால அதான் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஆனா என்னதான் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும்ல, அவனோட பேஸ் லெவல் ஒன்று இருக்குல்ல, அவன் இப்போ கால் ரீச் பண்ணதால நம்ம ஹீரோ ஒன்றும் பண்ண முடியல. அவன் அசால்ட்டா ஸ்டாப் பண்ண ஃபோர்ஸ்ல நம்ம ஹீரோ தூக்கடிக்கப்பட்டுட்டான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம்னா உடனே அவன் ஃபர்ஸ்ட் ரிங் பவரை யூஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ரிங் பார்த்தீங்கன்னா அந்த வெயின் தானே, அந்த வெயின் பவரை யூஸ் பண்ணி அவன் அது மூலம் பயங்கர ஸ்பீடில் அவள் பக்கத்தில் போக அவளை சுற்றி உள்ள அந்த எனர்ஜிக்கு பார்த்தீங்களா, அந்த லைட் எனர்ஜி, அந்த ஃபோர்ஸே பார்த்தீங்கன்னா அந்த வெயினிங் இறக்குது, நம்ம ஹீரோவையும் எரிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே, அதாவது ஃபுல்லாக அவனுக்கு எரிச்சிக்கிட்டு இருக்க சோல் பவர் அப்படியே அடுத்த செகண்டே அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட ஸ்பைடர் லெக் யூஸ் பண்ணுறான் பாதுகாப்புக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் வெப் யூஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஸ்பைடர் லெக் குஷனாக யூஸ் பண்ணிக்கிட்டு கோல்டன் வெப் மூலமாக அட்டாக் பண்ண பார்த்தீங்கன்னா எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியை அவனுக்குள்ள அப்சர்வ் பண்ணி அவன் சோல் பவர் ரெக்கவர் பண்ணிக்கிறான். நமக்கு இங்கே தெரியும் ஹீரோவோட பெஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் வெப் தான். கோல்டன் வெப் மூலமாக எனிமியோட பவரை அவனோட பவரை அவனை மாற்றிக்க முடியும், அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதை தான் அவன் ஹீரோ பண்ணுறான். அது மூலமா ஹீரோ கொஞ்சம் ரெக்கவரி ஆகுது. இப்படியே கண்டிப்பாக பண்ணானா சண்டே கண்டிப்பாக நம்ம ஹீரோ எக்ஸ்டென்ட் ஆஃப் டைம் சண்டை போட முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட அதை பார்த்தீங்கன்னா அவளும் உணர்ந்துட்டான். அந்த ரீசனாக அவன் என்ன பண்ணுறான்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ திருப்பி அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ பவர் அடுத்தடுத்த இன்க்ரீஸ் ஆகும் போது பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட அவள் டேமேஜ் பண்ணுறாள் இன்க்ரீஸ் ஆக அவளுக்கு கோவம் வந்துருச்சு. அவன் என்ன சொல்கிறான்னா, என்னதான் நான் எப்படிலாம் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் என்னோட சோல் ரிங்கே போதுண்டா அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்குன்ட்டு அவளோட ஃபைனல் ரிங்கை யூஸ் பண்ணுறா. அந்த ஃபைனல் ரிங் பார்த்தீங்கன்னா அவளுக்கு கிடச்சிது. அந்த காட் டெஸ்ட் முடிக்கிறது மூலமாக அது பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட அதாவது வெளிச்சம் இருக்குல்ல, அந்த லைட் பவர், அந்த லைட் பவர் ஆளுந்து ரிங்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ரிங்கு ஃபார்ம் ஆகும்போதே உருவார பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹீரோவை தெளிவாக உணர முடியும் அந்த ரிங்கோட பவர் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்பவே அதிகமாக இருக்குன்னுட்டு. இவ்வளோ பவர்ஃபுல்லான ரிங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு. 10ஆவதுக்கு 5 சோல் போன் வேறு இருக்குது. அந்த போன் இவன் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டு அலாம் பண்ணலையான்னு கிளியராக தெரியல. ஏன்னா அவன் மேர்ஜ் ஆகும் போது கரெக்டாக மினுக்கும், ஆனால் நம்மளுக்கு தெளிவாக சொல்லலை அவன் சோல் போனை மேர்ஜ் பண்ணிட்டு அலாம் பண்ணலையான்னு இன்னமும் இதுக்கப்புறம் தெரியும். இந்த 2 எபிசோடில் நம்ம பிபியோட பொண்ணோட தெளிவான கேரக்டரை பார்த்துட்டோம். அதாவது அவள் செல்ஃபிஷ் மட்டும் இல்லை, அவன் மனசாட்சிக்குள்ளேயும் சரி அவளுக்குள்ளேயும் சரி தப்பே பண்ணலைன்னு சொல்லிட்டு ஒருதே நம்பிட்டு இருக்கா. பார்ப்போம் நடக்குதுன்ட்டு. ஆனால் இந்த ரெண்டு எபிசோடில் தெளிவாக புரிஞ்சுதானே தெரியுமா, ஒன்று மட்டும்தான். என்ன விஷயம்னா அந்த ஏஞ்சல் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது மார்ஷல் சோல் டெம்பிள் ஏஞ்சல் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கடவுள்னு சொல்லிட்டு அவளும் மனுஷன் அந்த நம்ம பார்த்தோம்ல, கதையை பார்த்துருக்கோம்ல. அது மூலமாக தெரிய என்னன்னா அவ யார் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவரோட பவர்ஃபுல் பீயிங்கு மக்களுக்காக சீல் பண்ணி வச்ச ஃபார்மேஷனை உடைச்சி அதை கத்தி எடுத்து பவர் இன்க்ரீஸ் பண்ணி இவன் கடவுளாக மாற ட்ரை மாறிட்டா. ஓகேவா? ஸோ அவளுக்கு அவள் பண்ணுறதான் சரி. அதையும் நாயை கற்பிச்சா, அவளுக்குள்ளேயும் அதை நாயை நம்பிட்டா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவளுக்கு அப்புறம் இப்போ பிபியோட பொண்ணு தான் சேம் அதே தாட்டில் அதே மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்கா. கரெக்டாக அதுக்கு இருக்கிற மாதிரியே அவள் தான் பார்த்தீங்கன்னா அவளுக்கு அப்புறம் அந்த லெவலில் ரீச் பண்ணியிருக்கா. அதாவது செமிகாட் பவரை ரீச் பண்ணியிருக்கா. அவள் தான் அடுத்ததுக்கு ஒரு புரிய விஷயம் தெரியுமா, என்னதான் இவங்க நியாயமாக பண்ணலை அப்படின்னாலும் இந்த கத்தியோட பவரை அவங்களால எப்படி ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியுதுன்றது தான் என்னோட கேள்வி. ஏன்னா நான் பார்த்த வீடியோவில் அந்த ஏஞ்சல் கத்தி எடுத்தாங்க, ஓகே, ஆனால் கத்தி சொந்தக்காரங்க அவங்களானா கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்த யாரோ ஒருத்தர்
மக்கள் காப்பாத்துக்காக சீல் பண்ணி யூஸ் பண்ண கத்தி தான். ஸோ அந்த கத்தி எப்படி வந்து முழுமையா அதோட பவரை ஒரு செல்ஃபிஷான ஒரு பர்சனுக்கு கொடுத்துக்குன்னு தெரியல அந்த ஏஞ்சலுக்கு. ஓகேவா? ஏன்னா அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஃபார்மேஷனை சீல் பண்ணக்கூடிய கத்தியோட பவர் இன்க்ரீஸ் ஆகிறது மூலமா நம்ம இது வரைக்கும் பார்த்த மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதுங்களுக்கும் கிரிப்டட் தாட் உண்டு கண்டிப்பா. ஸோ அப்படி இருக்கும் போது எப்படி இது பாசிபிள்னு தெரியல. மேபி இதில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கலாம். பார்ப்போம். எனக்கு அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க.